நான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 போல் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து திருப்பி எழுப்பி விட்டாங்க. வந்து பார்த்தா பாட்டி சூப்பரா கோலம் விட்டுருந்தாங்க. தங்கச்சியும் சூப்பரா வாசலெல்லாம் ரெடி பண்ணி மாலை பூவெல்லாம் போட்டா. அதுக்கப்புறம் பாட்டி குளிச்சுட்டு வந்துட்டு கலசம் ஃபில் பண்ணாங்க. தயிர், பால், நெய், தேன், கல்கண்டு, பாதாம், பிஸ்தா அப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து சாமியை உட்கார வச்சுட்டாங்க. இந்த மாலை பார்த்திங்கன்னா என் தங்கச்சி நேற்று கட்டின மாலை எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த டைம் இப்படி தான் எங்கள் குட்டி வரமகாலட்சுமி வீட்டுக்கு வந்தாங்க. டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என் தங்கச்சி தாங்க. எப்படி பண்ணியிருக்கான்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வரமகாலட்சுமி செலிப்ரேட் பண்ணீங்க, இப்படி தான் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டி மங்களத்தையெல்லாம் காட்டி முடிச்சிட்டாங்க. நானும் அக்ஷதை கலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிட்டு எல்லோரையும் மஞ்சள் குங்குமத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஆரத்தி எடுத்து பானக்காய் வச்சு வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவலை முடிச்சிட்டோம்.